எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி. உங்களுக்கு எப்படியோ? எனக்கும் இருக்கு. அப்படிங்களா? எந்த சாமி? நானா? ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்கானே, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. மனசா மாத்திக்கிட்டேன், சாமியெல்லாம் இல்ல தம்பி. அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம நாத்தியம் பேசாதீங்க. ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு, நமக்கு தான் தெரியல. நம்புங்க. தேங்க்ஸ். வரேன். தம்பி தம்பி வந்துடாதீங்க, வந்து என் பொழப்ப கெடுத்துறாதீங்க. உங்களை முடிச்சுட்டு நான் அண்ணன் சொல்லிடுறேன். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. கடவுள் சத்தியமானா ஏங்க எழுக்குறீங்க? நீங்க என்னைக்காவது கியூல நின்னு சாமி கும்பிட்டதுண்டா? கியூவெல்லாம் வெளியே நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் பர்சனல் தரிசனம் பாக்குறவராச்சா நீங்க? செய்யறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவாரு இல்ல? அப்படி காப்பாத்துற கடவுள் கடவுளே இல்ல, கூலி. ஏன்னா அவரும் காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மிஸ்டர் சிவம், இப்பெல்லாம் முகத்தை பார்த்து கேரக்டர் பத்தி சொல்லவே முடியாது. இதான் நான் ஏர்போர்ட்ல சொன்னேன். ஒரு தீவிரவாதி பாக்குறதுக்கு முகத்துல வடுவோட அசிங்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல அழகா என்ன மாதிரி இருப்பான். அதே மாதிரி ஒரு நல்லவனும் பார்க்க அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் மூஞ்சில தழும்போட காயத்தோட கிட்டத்தட்ட உங்களை மாதிரி இருப்பான்.